ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான லஸ்ஸி எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அமுக்கிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் இதே போல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லஸ்ஸி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதுல 1 கப் தயிர் ஊத்திக்கலாம். இந்த தயிர் புளிக்காத தயிரா இருக்கணுங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். 1 கப் தயிருக்கு 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி தாங்க, கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கிறேங்க. இந்த ஐஸ் வாட்டருக்கு பதில் ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. நல்லா நுரக்கட்டுற அளவுக்கு அடிச்சுக்கோங்க, அப்பதாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸ்ல மாத்திரலாம். இந்த சம்மருக்கு இந்த லஸ்ஸியை குடிச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இது மேல நான் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாம் பருப்பும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. இதுவும் புளிக்க கூடாது தயிர். இதோட 1 கப் மாம்பழம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சுகர் நான் 1/4 கப் சேர்த்துருக்கிறேங்க. மாம்பழம் நல்லா ஸ்வீட்டா இருக்கிறதுனால நான் சுகர் 1/4 கப் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் ஐஸ் வாட்டர். இப்போ இதையும் நல்லா மிக்சியில நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதையும் சூப்பரா நைஸா அடிச்சுக்கிட்டாச்சு. இதையும் ஒரு கிளாஸ்ல மாத்திரலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிருச்சுன்னு. இப்போ இது மேல நான் மாம்பழம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதை இதுல சேர்த்துக்கிறேன். பாருங்க, 2 வகையான லஸ்ஸி ரெடி ஆயிருச்சுங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. இந்த சம்மர் சீசன்ல இந்த 2 வகையான லஸ்ஸியையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.